நீங்க சிங்கிளாவோ இல்ல கமிட்டடாவோ இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா முடிவெடுக்கும் போது நீங்களே குழம்பி போயிருப்பீங்க. ஏன்னா மோஸ்ட்லி அவங்க நல்ல பையனா செலக்ட் பண்ணாம பேட் பாய்ஸை தான் லவ் பண்றாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் அண்ட் சைக்காலஜி தெரிஞ்சுக்கணும்னா நாம ஒரு ஸ்டோரி பார்ப்போம். ஒரு நைஸ் காய் ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. கொஞ்ச நாள்ல அந்த பொண்ணு கிட்ட பேசவும் ஆரம்பிக்கிறாரு. தன்னோட லவ்வை அந்த பொண்ணு கிட்ட தைரியமா சொல்றாரு. அந்த பொண்ணும் அந்த லவ் ஏத்துக்கிறா. ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க. தியேட்டர், பீச், பார்க்னு எல்லா பக்கமும் சுத்துறாங்க. நம்ம நைஸ் காய் அந்த பொண்ணுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் பண்றாரு. எப்பவுமே அந்த பொண்ணுக்காக அவைலபிளா இருக்காரு. ஏதாவது அவசரமான வேலை இருந்தா கூட அந்த பொண்ணுக்காக அந்த வேலையை தள்ளி போட்டுட்டு அந்த பொண்ணு கூட வெளியே எங்கேயாவது போறாரு. அந்த பொண்ணும் ஸ்டார்டிங்ல இது எல்லாத்தையும் ரொம்ப என்ஜாய் பண்றா. ஆனா ஒரு 4 மாசம் கடந்ததுக்கு அப்புறம் இது எல்லாமே அவளுக்கு போர் அடிக்க ஆரம்பிக்குது. அந்த பையன் மேல அவ இன்ட்ரெஸ்ட் காட்டுறத ரொம்பவே குறைச்சிட்டா. இந்த விஷயத்த அவனே நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம நைஸ் காய் கூட இருக்கும்போது அவ நிறைய பசங்க கூட போன்ல பேசிட்டு இருக்கா. அவகிட்ட நிறைய பேர் ஃபிளர்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க கூட அவ டைம் ஸ்பெண்ட் பண்றா. இதனால இப்ப இவங்களுக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நாள்ல ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. அடுத்த 2 மாசத்திலேயே அந்த பொண்ணு இன்னொரு பையனை லவ் பண்றா. அவன் கொஞ்சம் அக்ரஸிவான பேட் பாய். யாரையும் ரொம்ப கேர் பண்ணிக்க மாட்டான். எல்லாருக்கும் ரொம்ப வளைஞ்சு கொடுத்து மரியாதை கொடுக்க மாட்டான். அவ்வளவு ஏன் அந்த பொண்ணுக்காக கூட அவன் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான். அந்த பொண்ணு தான் இவன் பின்னாடியே சுத்திட்டு இருந்தா. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட நம்ம நைஸ் காய் ரொம்பவே புலம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணுங்களை புரிஞ்சுக்கவே முடியல. எல்லாமே பார்த்து பார்த்து பண்ற என்ன கழட்டி விட்டுட்டா. ஆனா அந்த பையன் இவளை மதிக்கவே மாட்டான். இவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா. ஒண்ணுமே புரியலன்னு வருத்தப்படுறாரு. பொதுவா டீனேஜ் அப்புறம் காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க பேட் பாய்ஸ்க்கு அட்ராக்ட் ஆகுறாங்க. அவங்க பீஸ்ட் மாதிரி இருக்கிற ஆணை தன்னோட வாழறதுக்கு பழக்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட லைஃப் ஃபேண்டசியா இருக்கணும், ரோலர் கோஸ்டர் மாதிரி த்ரில்லரா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிற மாதிரி பேட் பாய்ஸ் அத்லட்டிக்காவும் கோமாளித்தனமாவும் பிசிக்கலி ஸ்ட்ராங்காவும் இருக்கிறாங்க. சோசியல் சிட்டிங்ல அவங்க பாப்புலரா இருக்காங்க. இதனால பொண்ணுங்களுக்கு அவங்க மேல உள்ள இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. ஆனா நைஸ் கைஸ் நம்ம கதையில பார்த்த மாதிரி எப்பவும் மத்தவங்களுக்காக ரொம்பவே யோசிப்பாரு. தனக்கு ஒரு விஷயம் பிடிக்காட்டினா கூட மத்தவங்க ஹர்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அந்த விஷயத்த செய்வாரு. இவங்களோட லைஃப் பெரும்பாலும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாம நேர்கோடு மாதிரி போகும். இது ஒரு பொண்ணுக்கு சீக்கிரமாவே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். எல்லாருக்குமே லீடரா இருக்கிறவங்க தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க டீமை சரியா வழி நடத்துவாங்க. அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கிடைக்கும். பொண்ணுங்களுக்கும் அப்படித்தான். லீடரா இருக்கிற மாதிரி பர்சனாலிட்டி உள்ளவங்கள ரொம்பவே பிடிக்கும். பேட் பாய்ஸ் ஒரு இடத்துக்கு போனா அவங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பேட் பாய்ஸ் கூட இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பா உணர்வாங்க. ஒரு பொண்ணு தன்னை சுத்தி இருக்கிறவங்கலயே பெஸ்டான ஒரு ஆணை தான் எப்பவுமே செலக்ட் பண்ண விரும்புவாங்க. அப்படி அவங்களுக்கு கிடைக்காத போது தான் அவங்க செகண்டரி ஆப்ஷனா அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கிறவங்கள சூஸ் பண்ணுவாங்க. இதை செல்ஃபிஷ்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல பொண்ணு எடுக்கிற ரிஸ்க் அதிகம். அவங்க கர்ப்பமானதும் கேர்ஃபுல்லா கருவுல இருக்க குழந்தைய பாத்துக்கணும். ரொம்பவே வலியோட அந்த குழந்தைய பெத்து எடுக்கணும். பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்கணும். இந்த மாதிரி ஹை ரிஸ்க் இருக்கிறதுனால அவங்க எப்பவுமே பெஸ்டா இருக்கிற ஆணை சூஸ் பண்ண விரும்புறாங்க. பேட் பாய்ஸ் நான் சொல்றது போதை பொருட்களை பயன்படுத்திக்கிட்டு குற்ற வழக்குல ஈடுபடுறவங்கள பத்தி இல்ல. ஒரு சோசியல் கேதரிங்ல மத்தவங்க முகம் சொல்லிச்சாலும் பரவாயில்ல, தனக்கு சரின்னு தோன்ற விஷயத்த தைரியமா பேசுறதுனாலயும் மத்தவங்க என்ன யோசிப்பாங்கன்னு நினைக்காம தனக்கு பிடிச்ச விஷயத்த பண்றதுனாலயும் இவங்கள பேட் பாய்ஸ்னு பொதுவா சொல்லுவாங்க. கோல்டு, டைமண்ட் எப்பவுமே டிமாண்ட் இருக்கும். அந்த டிமாண்டுக்கு காரணம் என்ன? அது அரிதான பொருள். அது கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனாலதான். ஆனா ஆனா நைஸ் கைஸ் எப்பவுமே அவைலபிளா இருப்பாங்க. சோ அவங்க ப்ரியாரிட்டி லிஸ்ட்ல பொண்ணுங்களுக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க. இப்படி அவங்க பண்ணும்போது அவங்க தன்னுடைய டிமாண்டை இழந்துடுறாங்க. என்னைக்கு தன்னுடைய லைஃப் பர்பஸை விட்டுட்டு லவ்வை ஃபோக்கஸ் பண்றாங்களோ அப்பவே அவங்களுக்கான மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. பீஸ்ட் மாதிரி ஒரு பர்சனை கண்ட்ரோல் பண்ணி அவங்க கூட வாழணும்னு நினைக்கிற பொண்ணுக்கு இப்ப நாய்க்குட்டி மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறது ரொம்ப கடுப்பாகுது. இந்த நைஸ் கை ஆட்டிடியூட்ல இருந்து மாறணும் அப்படின்னா நீங்க உங்க வேல்யூவை கூட்டணும். உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கணும். அந்த கோலை நீங்க ஃபாலோ பண்ணணும். உங்களோட ப்ரியாரிட்டி லிஸ்ட்ல எப்பவுமே பொண்ணுங்களை வைக்கவே கூடாது. ஒரு பொண்ணுக்கு தன்னோட ஆபீஸ்ல வேலை செய்யற 2 பேர் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவங்க 2 பேர் கூடயும் டேட்டிங் போகணும். அதுல யாரு பெஸ்டா இருக்காங்களோ அவங்கள லவ் பண்ணலான்னு முடிவு பண்றா. அதுல ஒருத்தருக்கு முதல்ல கால் பண்ணி சனிக்கிழமை நைட் ஒரு டேட்டிங் போலாமான்னு கேக்குறா. அதுக்கு அந்த பையன், இல்ல என்னால முடியாது, நான் ஏற்கனவே ஆபீஸ் பசங்க கூட வெளியே போறதா முடிவு பண்ணிருக்கேன், இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியே அவ இன்னொரு பையனுக்கு கால் பண்ணி கேக்குறா, ஆபீஸ் பசங்க கூட வெளியே போக வேண்டியிருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்காக அதை கேன்சல் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு இவன் சொல்றான். இப்போ இந்த பொண்ணு என்னதான் இவன் கூட டேட்டிங்க்கு போனாலும் மனசு எல்லாமே வர முடியாதுன்னு சொன்ன பையன் மேலதான் இருக்கும். ஏன்னா அவன் தான் நினைச்சதை செய்யறான். ஆனா இப்ப கூட வந்திருக்கிறவன் தான் நினைச்சதை நிறைவேற்றாம இவளுக்கு பிடிச்சத செய்யறான். பேட் பாய்ஸ் எப்பவுமே தனக்கு பிடிச்சதுதான் செய்வாங்க. ஒரு இடத்துல அவங்களுக்கு மரியாதை கிடைக்கலன்னா யார் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலையோ அவங்கள மரியாதை இல்லாம தான் பேசுவாங்க. இது கொஞ்சம் மோசமான விஷயமா தெரியலாம்.
ஆனா அதுதானே உண்மை. நமக்கு மரியாதை இல்லாத இடத்துல நாம எப்படி திரும்ப மரியாதை கொடுக்க முடியும்? பேட் பாய்ஸ் எப்பவுமே தங்களை பிசிக்கலாவும் மென்டலாவும் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுனால எப்பவுமே கான்பிடண்டா இருப்பாங்க. பேட் பாய்ஸ் எப்பவுமே ஸ்டூபிட் டெசிஷன் எடுத்தாலும் அதுல கான்பிடண்டா இருப்பாங்க. ஆனா குட் பாய்ஸ் நல்ல டெசிஷன் எடுத்தாலும் அது சரியா இருக்குமா தப்பா இருக்குமான்னு பல தடவை யோசிச்சுட்டு இருப்பாங்க. வேற யாராவது வந்து ஈஸியா அவங்களோட டெசிஷனை மாத்த முடியும். ஒருத்தர் யார் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டாங்கன்னா அவங்க மேல இருக்க அட்ராக்டிவ்னஸ் குறையும். உங்க லைஃப் டிரைவர் சீட்ல நீங்க உட்கார்ந்து உங்களுக்கு தேவையான முடிவை எடுங்க. வேற யாரையும் எடுக்க விடாதீங்க. ஆலோசனை கேட்கறது வேற, முடிவு பண்றது வேற. யாரோட ஆலோசனை வேணா கேட்டுக்கலாம், ஆனா முடிவு நீங்க தான் பண்றதா இருக்கணும். நீங்க கான்பிடண்டா ஒரு விஷயத்த இருக்கும்போது உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கண்டிப்பா அதை ஒத்துக்குவாங்க. இனிஷியலா அதை எதிர்த்தாலும் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறத பார்த்து அதை ஒத்துக்குவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா உங்க லைஃபை நீங்க வாழுங்க, மத்தவங்களுக்காக நீங்க வாழாதீங்க. உங்களுடைய நண்பர்கள் யாராவது இதே மாதிரி நைஸ் காயா இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.